ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. இன்னைக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கிளாஷ் T20 வேர்ல்ட் கப்பில் வந்து நடக்க போகுது. இந்த மேட்ச் வந்து மழையால் பாதிக்கப்படலான்னு சொல்லி ஒரு வெதர் ப்ரெடிக்ஷன் இருக்குது. பார்ப்போம் இந்த மேட்ச் வந்து மழையால் பாதிக்கப்படுமா இல்லை ஃபுல் கேமு நடக்குமான்னு. இந்த மேட்ச் நடக்கிற பட்சத்தில் வந்து பாகிஸ்தானோட வந்து அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் உஸ்மான் டரிக்னால இந்தியன் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, அவரை பிக் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வந்து நிறையா சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. எப்போதுமே ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் பவுலரை வந்து பிக் பண்ணுறதுல வந்து இனிஷியலி பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஸ்ட்ரகிள் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அஜந்தா மெண்டிஸ்க்கு எகென்ஸ்டாக நிறைய இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து 2008 ஏஷியா கப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அவருக்கு ஸ்ட்ரகிள் ஆகாத ரெண்டே பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அப்போ இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து சேவாகும் சச்சினும் மட்டும்தான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாமல் இருந்தாங்க. மீதி எல்லா பேட்ஸ்மேனுமே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ரீசெண்டாக ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா பத்திரானாவோட பவுலிங் ஆக்ஷனுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீசன் ஒரு ஃபுல் சீசன் விளையாட போகும்போது நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தடுத்த சீசன் கொஞ்சம் அவருக்கு நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு புது அன்ஆர்த்தடாக்ஸ் பவுலரை வந்து ஃபேஸ் பண்ண போகும்போது எல்லா பேட்ஸ்மேனுக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அதை தாண்டி வந்து அவர் 4 ஓவர் தான் போட போகிறாரு, 10 விக்கெட்டையுமே அவரே எடுக்க போகிறதில்ல. ஸோ ஸ்மார்ட்டாக விளையாடி மற்ற 16 ஓவரையும் டார்கெட் பண்ணாங்கன்னா நிச்சயம் இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்காது. ஆல்சோ இவரை மாதிரியான அன்ஆர்த்தடாக்ஸ் பவுலரையுமே இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து நிறைய நெட்ஸ்லேயும் சரி சில டொமஸ்டிக் லீக்ஸ்லேயும் சரி வந்து விளையாடி இருப்பாங்க. ஸோ அவரை ஃபேஸ் பண்ணுறதுல கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் ஸ்ட்ரகிள் இருக்கலாமோ ஒழிய அவர் ஒரு மேஜர் த்ரெட்டாக இருப்பார்னு எனக்கு தோணலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.